Tonight, we embark on a journey, thought-provoking Tamil drama about traditional teachers versus AI. Let's applaud our performers as they bring this emotional story to life. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதனை நாம் உணர வேண்டும். அதற்கேற்ப இந்நாடகம் நம்மை சிரிக்க வைப்பதுடன் சிந்திக்கவும் வைக்கப் போகிறது. இந்நாடகத்தினை காண தயாராகுங்கள். இப்பொழுது நம் நடன கலைஞர்கள் வரவேற்போம். எம் பள்ளியின் கலை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இங்கு நடைபெற இருக்கும் தமிழ் நாடகமானது நம்மை சிரிக்க வைப்பதுடன் சிந்திக்கவும் வைப்பதாக இருக்கும். எதிர்காலத்தில் இவ்வுலகை ஆளப்போவது மனிதனா அல்லது எந்திரமா என்று நம்மை சிந்திக்க வைக்கும் அளவிற்கு தொழில்நுட்பமானது வளர்ந்துள்ளது. வருங்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு என்பது இல்லாத துறைகளே இல்லை என்னும் அளவிற்கும் தொழில்நுட்பமானது வளர்ந்துள்ளது. இக்காலகட்டத்தில் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான மனிதனின் ஆற்றலையும் செயற்கை நுண்ணறிவையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெருந்துணையாக இருப்பது எது என்பதை இந்நாடகத்தின் வாயிலாக கண்டுகளித்து சிரித்து மகிழ உங்களை அழைக்கின்றோம். நன்றி. காட்சி 1. வணக்கம். வணக்கம். நான் போன வகுப்புல என்ன பாடம் நடத்தினேன் ஞாபகம் இருக்குதா? மேம், தினமும் லெசனா நடத்தி போர் அடிக்குது மேம். புதுசா இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க மேம். சரி, நான் வேணா உங்களுக்கு அப்ப ஏஐ பத்தி சொல்லி தரட்டுமா? ஏய்னா என்ன? ஆமால, ஏஐனா மற்றவங்களை கூப்பிடுறது இல்லை. ஏஐ இல்ல பவிஷ்கா, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தான் ஏஐன்னு சொல்றாங்க. செயற்கை நுண்ணறிவுனா மனிதர்களுக்கும் இயந்திரத்துக்கும் இடையில் காணப்படும் படைப்பாற்றல் திறன்னு சொல்றாங்க. இந்த படைப்பாற்றல் திறன் இயந்திரங்கள் மூலியமா செயல்படுறதுனால செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றாங்க. இம்ரான், உனக்கு புரியுது? ஒன்றும் புரியல. உனக்கு சுத்தம். மேம், கொஞ்சம் எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். எதிர்காலத்துல நீங்க புக்கு பேக்குன்னு எதையும் எடுத்துட்டு வர மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபோனு லேப்டாப் ஐபேடுன்னு தான் எடுத்துட்டு வருவீங்க. அப்ப கிளாஸ் ஒர்க் இல்ல, ஹோம் ஒர்க் இல்ல, டீச்சர் தொல்லையே இல்ல, ஜாலியா இருக்கும். ஓடு, அப்ப எக்ஸாமும் கிடையாது. எக்ஸாமும் கிடையாது, டீச்சரும் கிடையாது, நம்ம தான் போட்டுக்கோ. ரொம்பலாம் சந்தோஷப்படாதீங்க. எதிர்காலத்துல கண்ணு வலிக்க வலிக்க கை வலிக்க டெக்ஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். எல்லாமே ஆன்லைன்ல தான் பண்ணுவீங்க. பவிஷ்கா, அப்ப நம்மளும் எதிர்காலத்துக்கு போனா எப்படி இருக்கும்? 24 மணி நேரம் போனே பார்த்துட்டு ஜாலியா இருக்கலாம்ல. ஆமால, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உங்களுக்குலாம் எப்படி இருக்கு? நம்ம எதிர்காலத்துக்கு போனா எப்படி இருக்கும்? அது கட்டிய கனவு உலகத்துக்கு போயிட்டீங்களா? சரி, நான் வேணா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? மேம், ஸ்கூல் லீவ் விட போறீங்களா மேம்? மேம், பிடி பீரியட் தர போறீங்களா மேம்? எல்லாத்துக்கும் இப்படி அவசரம் கொடுக்கையாவே இருங்க. மேம் அவசரமா கை கொடுக்க சொல்றாங்க. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஒரு ஆசிரியரா உங்களோட ஆசையை நிறைவேற்றுறேன். எதிர்காலத்துக்கு உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போறேன். வாங்க போலாம். காட்சி 2. என்னது இது? இன்னும் யாரும் கிளாஸுக்கு வரல? சரி, ஒரு வீடியோ போடுவோம். ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இது உங்களில் ஒரு வண்டர். இன்னைக்கு நம்ம ஐடியல் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்கடா சுத்தி காமிக்கிறேன். இதான் எங்க டீச்சர் மெட்டா. இருங்க, ஆன் பண்ணி ஹாய் சொல்றேன். ஐயோ गाइस, இது ஆனால गाइस. சோ உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. குட் மார்னிங் மெட்டா. குட் மார்னிங் மெட்டா. ராம், மெட்டா கிஷ் பண்றான், ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்குது. என்னது இது? மெட்டா தல தொங்கிடுச்சு. இரு, பிரின்சிபல் சார்ட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஹலோ ஹலோ, சொல்லு ஜோதம். சார், இங்க மெட்டாக்கு விஷ் பண்றோம், ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்குது சார். என்னாச்சு ஜோதம் ரோபோட்டுக்கு? சார் என்னாச்சு ஜோதம்? சார், மெட்டால இருந்து சவுண்ட்லாம் வருது சார். இரு ஜோதம், ரோபோட்டுக்கு நீ அனுப்பிக்கிறேன். ஓகே சார். செகண்ட்ல ரோபோட் வாங்காதான்னு சொன்ன, கேட்டியா? போய் என்ன நடந்துச்சுன்னு பாரு. வாயில் போல்ட்டு கொஞ்சம் லூஸாக இருக்குது, பேட்ரி லோவாக இருக்குது, யூபிஎஸ் இப்போ ஆனில் இருக்குது. குட் மார்னிங் மெட்டா. என் பேர் மெட்டா. நான் உங்கள் வகுப்பு ஆசிரியர். வகுப்பு துவங்குவதற்கு முன் என்னை பற்றி அறிமுகம் சொல்கிறேன். என் ஐபி அட்ரஸ்
14.17.2.2 உங்களிடம் உள்ள கேள்விக்கு என்னால் பதில் அளிக்க முடியும். இது என்ன அது என்ன புதுசா ஐபி அட்ரஸ்லாம் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டருக்கு தானே இருக்கும். எனக்கு இந்த மெட்டா சொல்றது ஒண்ணுமே புரியல. திரும்பி கேட்டா சொல்லுமா? அதை விடுங்கப்பா, வீட்டில் அம்மா அடிச்சா பரவாயில்ல தாங்கிக்கலாம், ஆனால் மெத்த அடிச்சா உடம்பு தாங்குமா? இன்றைய வகுப்பின் தலைப்பு இலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணம் 6 வகைப்படும். அறுவகனா? அது 6 வகையை தான் அறுவகைன்னு சொல்லுது. 6 வகைகள்: பகுதி, விகுதி, இடைநிலை, சாந்தி, சாரி. என்ன இது? பக்கத்து வீட்டு சாந்தி ஆண்டிலாம் இலக்கணத்துல வராங்க. தமிழ் மெல்ல மெல்ல சாகுன்னு கேள்விதான் பட்டிருக்கேன், ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் மொத்தமாகவே செத்துருச்சு. நேற்று நடத்தின பாடத்திலிருந்து தேர்வு வைக்க போகிறேன். முதல் கேள்வி: ஔவைக்கு நெல்லிக்கனி அளித்தவர் யார்? நெல்லிக்கனி கொடுத்தாங்க, அது கசக்குல. அது வரல ஆப்பிள் லிச்சி மேல் கொடுத்திருந்தாலும் இனிக்குல. ஆன்சர் அதிகமான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, காப்பி அடிக்கவும் முடியாது. ஐ ஆம் வாட்சிங். முட்டை மார்க், 4 மார்க், 10 மார்க், 5 மார்க், ஏழு மார்க், 1 மார்க், 2 மார்க். நீ எத்தனை மார்க்கு? என்னாச்சு? ஏன் அழுகிற? காலைல அம்மாட்ட கேஎஃப்சி சிக்கன் கேட்டனா, அதான் உடம்பு ஃபுல்லாக சிக்கன் பீஸா கொடுத்துட்டாங்க. என்னது? சிக்கன் கேட்டதுக்கெல்லாமா அடிப்பார்கள்? எங்க அம்மா வந்து ஆமெட்டா அடிச்சாங்க. பீஸா, பர்கர், சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்டா தானே உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். என்னது? எங்க அம்மாலாம் காய்கறி, முட்டை, கீரை இதில் தான் சத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணிக்காங்களோ அதை தானே அது சொல்லும். அடுத்த தலைப்பு திருக்குறள். குறள் தீயினால் நெட்டா உள்ளாருவா? உள்ளாரும் மாதிரியே இருக்கு. பொருள்: ஒருத்தவருக்கு தீயினால் சுட்ட புண் அறிவிடும். அதே இங்க ஒருத்த கீழே விழுந்து கிடக்கிறது கூட தெரியாம பாடம் நடத்திட்டு இருக்கு. சொல்லி நிறுத்து. ஐயோ அதற்கு தக. அடுத்த குறள் அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உளது. நான் உங்களிடம் ஒரு வினா கேட்கப் போகிறேன். கேள்வி: பைனரி ஃபார்ம்ல 1+1 என்ன? ஏன் புரியல? இல்ல மேக்ஸ் ஃபார்முலா வர சொல்லு. 2. தவறான பதில். பைனரி ஃபார்ம் 1+1 10. சரியான விடை. சரியான பதில் சொன்னதுக்கா? உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் போட்டி நடைபெற இருக்கிறது. என்ன போட்டியா இருக்கும்? ஒருவேளை விளையாட்டு போட்டியா இருக்கும். அங்க என்ன சத்தம்? அது ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டு. எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கலாமா மேட்டா? இது தண்ணீர் குடிக்கும் நேரம் இல்லை. நேரம் வரும் பொழுது தண்ணீர் குடிக்கலாம். வாஷ்ரூம் போலாமா? இது வாஷ்ரூம் போகும் நேரம் இல்லை. தாகத்தை கூட அடக்கிக்கலாம், இது எப்படி அடக்குறது? இது என்னப்பா நமக்கு வந்த சோதனை? தாகம் வந்தா தண்ணி குடின்னு அம்மா சொல்லுவாங்க, ஆனா நேரம் வந்தா தண்ணி குடின்னு இந்த மெட்டா சொல்லுது. இன்றைய வகுப்பு முடிவடைகிறது. நாளை பார்க்கலாம். தேங்க்யூ மெட்டா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். என்ன இந்த தகடப்பா வந்துச்சு இதை நடத்துச்சு ஒண்ணுமே புரியலப்போ. ஒரு நாள் இந்த தகடப்பா தூக்கி காயிலாங்கல்ல போட்டு பேரிச்சம்பழம் சாப்பிடலாம் மட்டும் பாரு. ஓகே பாய். காட்சி 3. மாதா ஸ்நாக்ஸ் இருந்தா கொடுமா. இந்தாங்கடா பிரெட்டு ஜாமுன் சாப்பிட்டுட்டு வெளில போய் விளையாடுங்க. போமா, நாங்க போய் ஃபோன் பார்க்க போறோம். எப்ப பாரு ஃபோனு படிக்கவே மாட்டீங்களா?
சொன்னாங்க ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பான்னு. ஆனா இப்போ உள்ள பசங்கெல்லாம் கையில டேபு ஃபோனு லேப்டாப் வச்சுக்கிட்டு உடம்பையும் சோம்பேறியாக்கிட்டு மூளையும் மழுங்கடிக்கிறாங்க. அஹ்மத் இங்க வா, அஹ்மத் இங்க வான்னு சொன்னேன். என்னம்மா சும்மா நொயின்னு கூப்பிட்டு இருக்க? இருமா வரேன். முஹம்மத் இன்னைக்கு என்ன ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க? தமிழ், சயின்ஸ், மேத்ஸ் இதெல்லாம் அந்த அம்மா சொல்லி தந்தாங்க. போதுமா? சரி நான் கொஸ்டின் கேக்குறேன், ஆன்சர் பண்ணு. புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யாரு? இருமா வரேன். எங்கடா போற? சொல்லிட்டு போடா. இருமா வருவான். என்ன பண்றீங்க? மா ஸ்கூல்ல எல்லாமே வீடியோ மூலமா தான் எடுத்துருவாங்க. அதுல தான் இதுல தான் ஏத்தி வச்சிருக்கேன். அப்போ உன் மூளையில நீ ஏதோ ஏத்தலையா? தெரியலையே. எங்க காலத்துல எல்லாம் மா இருமா எங்களையோ அட்வைஸ் பண்ணி கொள்றியே. அப்பாலாம் ரொம்ப பாவம்மா. தினமும் ஃபோன் போட்டு என்கிட்ட கதறாருமா. இப்போ நான் என்ன வெளில தானே போய் விளையாண்டுக்கிறோம். ஓ இதெல்லாம் வேற நடக்குதா? நாங்கள் வெளியே போய் விளையாண்டுக்கிறோம். ஆமான் அப்பா பாவம், வா போயிடலாம். எங்க காலத்துல எல்லாம் நாங்க வெளில விளையாடும் போது அம்மா உள்ளவான்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ உள்ள பசங்களெல்லாம் விளையாட வெளில போன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு போன்லயே மூழ்கி போயிட்டாங்க. அத மாதிரி இப்போ உள்ள பசங்கெல்லாம் சுயமா சிந்திக்கிற திறனே இல்லாம போயிடுச்சு. இப்படியே போனா மனுஷங்கள்லாம் ரோபோட் ஆகி தெரிய வேண்டியதான். இறைவா நீங்க தான் காப்பாற்றணும். காட்சி 4. வணக்கம் மாணவர்களே. வணக்கம் ஆசிரியரே. எதிர்கால உலகத்துக்கு போயிட்டு வந்தீங்களே, எப்படி இருந்தது? எங்களுக்கு பிடிக்கவே இல்லை, ஒரே போரிங்கா இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? புக்கு பேக்னு எதுவுமே இல்லை மேம். வெறும் லேப்டாப்பை வச்சுக்கிட்டு அந்த ரோபோட்டே பார்க்க ஒரு உணர்ச்சியே இல்லாமல் இருந்துச்சு மேம். எஸ் மேம். அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் 1/2 மணி நேரம் ஃபோனை கெஞ்சி கேட்டு வாங்கி பார்ப்போம். அது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. 24 மணி நேரமும் அதுலேயே அடிக்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கு மேம். உண்மைதான். ஏற்கனவே மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின்லாம் வந்ததில்ல. உழைப்பு குறைய உடல் அளவு ஏறிக்கிட்டே போகுது. அப்போ ஃபியூச்சர் யாருக்குமே பிடிக்கலையா? மேம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு மேம். நான் ரோபோட்டை பார்த்தோன்னே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு மேம். எஸ் மேம். எதிர்காலத்தில் 1 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் 1/2 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சதுனால எனக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகுது மேம். உங்களை சொல்லி தப்பு இல்லை. நீங்கள்லாம் இருந்த இடத்துல எல்லாம் ஈஸியாக கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. பிரணவிகா, கடைக்கு போய் பூ வாங்குறீன்னா என்ன சொல்லி கேட்ப? அக்கா ஒரு முளை பூ கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன். இம்ரான், கடைக்கு போய் பால் வாங்க போறீன்னா என்ன சொல்லி கேட்ப? அண்ணா 1/2 லிட்டர் பால் தாங்கன்னு சொல்லி கேட்பேன். இப்படி நம்ம எல்லா இடத்துலயும் உறவுமுறை சொல்லி கூப்பிடுறோம். ஆனா இதெல்லாம் எதிர்காலத்துல இருக்குமானே தெரியல. எதிர்காலத்துல சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய மனித தன்மையே இருக்குமான்னு தெரியல. இப்ப உள்ள மனிதர்களோட இயல்பு வாழ்க்கையே சோம்பேறியாதான் இருக்கு. இப்படியே போனா கடல் அளவு நோய்களுக்கு நம்ம அடிமையாக வேண்டியதுதான். மனிதனுக்கு சிந்திக்கும் வாய்ப்புன்றது ஒண்ணு இல்லாமே போயிடும். மேம் அப்பனா எதிர்கால வாழ்க்கை முறையே தப்புங்கிறீங்களா மேம்? நான் அப்படி சொல்ல வரல இம்ரான். இப்ப உடலுக்கு வேலை இல்லைன்னா உடல் நோயாளி ஆயிடுவோம். அப்ப நம்ம மூளைக்கு வேலை இல்லைன்னா என்ன ஆகும்? வருங்காலத்தில் நம்ம மூளையெல்லாம் நல்ல ரேட்டுக்கு போகும்ல மேம். என் மூலையனா வித்தா 1 பைசாக்கு தராது மேம். இதெல்லாம் நல்லா கரெக்டா பேசுங்க மேம். எனக்கு ஒரு சந்தேகம். அப்பனா நீங்க அறிவியல் வளர்ச்சியே தீங்குன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல பவிஷ்கா. கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிச்ச மனிதனுக்கு சொகுசான வாழ்க்கையை கொடுத்ததும் அறிவியல் தான். அதே அணு ஆயுதங்களை கொண்டு மனிதனை கொன்று குவிப்பதும் அதே அறிவியல் தான். அதே அறிவியல் தான். இந்த அறிவியல் நுட்பத்திற்கு சரி, நீங்களாம் வீட்டுக்கு போனா கண்டிப்பா ஃபோன் பார்ப்பீங்கல்ல, அப்படி என்ன பார்ப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். மேம் நான் பொது அறிவியனா பார்ப்பேன் மேம். மேம் நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்ப்பேன் மேம். மேம் நான் உலக செய்திகள் பார்ப்பேன் மேம். மேம் நான் ஃப்ரீ ஃபயர் விளாடுவேன் மேம். மேம் நான் புதுசா மொழிகள் கற்றுப்பேன் மேம். மேம் நான் அவெஞ்சர்ஸ் கேம் விளையாடுவேன் மேம். உங்களுக்கே தெரியுதா, இதுல நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. இதுல நம்ம நல்ல விஷயங்களை மட்டும்தான் எடுத்துக்கணும். உதாரணமா ஃப்ரீ ஃபயர், பப்ஜின்னு விளையாடுறதுனால நம்மளுக்கு சிந்திக்கக்கூடிய திறனும் இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி நம்மளுக்கு கண்ணும் கெட்டு போயிடுது. இப்போ இந்த அறிவியல் நுட்பத்திற்கு நாம் அனைவரும் முழுவதும் அடிமையாகாமல் தேவையான அளவில் மட்டுமே பயன்படுத்துவோம் என்று உறுதிமொழி ஏற்போம். நாம் அறிவியலை ஆள்வோம். அறிவியல் நம்மை ஆள்வதை தவிர்ப்போம். நன்றி. இத்துடன் இந்நாடகம் முடிவடைகிறது.